என்னங்க என்னப்பா என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு அருமையான ஊறுகாய் செய்ய போகிறேன். கெடாரங்காய் ஊறுகாய். இதை கட் பண்ணி உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன். போயிட்டு கட் பண்ணி செய்கிறது தான். 4 பொருள் 4 நிமிஷம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வா உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்காக கம். இந்த கெடாரங்காய் 4 நாள் ஊற வச்ச கெடாரங்காய். இதை வந்து சின்ன சின்னதாக இப்போ பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் கம்மியாக ஊற்றிக்கிங்க. ஃபயரை கம்மி பண்ணி வச்சுக்கிங்க. கொஞ்சோண்டு மிளகா, ஒரு கைப்பிடி மிளகா அளவு எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலராக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிங்க. ரொம்ப ஃபயர் வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சிங்க, வறுத்து எடுத்துக்கிங்க. இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்துட்டு கொஞ்சோண்டு கடுகு ஒரு கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப வேணாம், கசந்துடும். கடுகு போட்டு அதையும் வறுத்துருங்க. வறுத்து அதே பாத்திரத்தில் கொட்டி வச்சிங்க. அடுத்தது கொஞ்சோண்டு வெந்தயம், அதையும் போட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கங்க. அதையும் அதில் போட்டு கொட்டிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் குறன்னு வர அளவுக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை போட்டு அதில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக போட்டுங்க. போட்டு கடுகு வெடித்து வரட்டும். இந்த வெடித்து வந்துச்சு. அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் போடுறோம் நம்ம. அடுத்தது சில்லி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. நான் 2 பாக்கெட்டு வாங்கினேன், 1.5 பாக்கெட்டு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக போட்டுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கெடாரங்காயை அதில் போட்டுங்க. அதில் எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. ஃபயரை வந்து ஸ்லோவில் வச்சிங்க, ரொம்ப வைக்க வேணாம், ஸ்லோவாக வச்சு கிண்டி விட்டுக்குங்க. இதில் கிண்டி விட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு, ரொம்ப போடாதீங்க, கம்மியாக போட்டுங்க. போட்டு இப்போ கிண்டி விட்டுங்க. இப்போ அதில் வந்து எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? எண்ணெய் திரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு இப்போ கிண்டி விட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வருதா? அருமையாக இருக்கும். நல்லா